சுகமே சொல்க. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உடம்பு கட்டுக்குள் கொண்டு வரதுக்கு காலையில ஒரு எனர்ஜி ட்ரிங்க் என்ன எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இங்க பாருங்க, நெல்லிக்காய் சாறு 100 ml மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர்ல 40 ml நெல்லிக்காய் சாறு எடுத்து கலந்து வச்சிருக்கேன். இந்த நெல்லிக்காய் சாறை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஈஸியா வெயிட்டை கண்ட்ரோல் வச்சுக்க முடியும், வெயிட் லாஸும் கொண்டு வர முடியும். இது ஏன் பண்றோம் அப்படின்னா, நம்ம ஒரு 30லேருந்து 45 நிமிஷம் நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்போம். ரெகுலரா வாக்கிங் போறதோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறதோ பண்ணிட்டு இருப்போம். ஆனா உடம்பே குறையாது. ஏன் குறையல அப்படின்னு செக் பண்ணும்போது, காலையில அதிகப்படியான குளுக்கோஸ் லெவல் தான் நம்ம உடம்புல பாடியில இருக்கும். நம்ம நேற்றுலாம் சாப்பிட்டதுக்கான குளுக்கோஸாக நம்ம உடம்பு வச்சிருக்கோம். அதை மட்டும் நம்மளால கரைக்க முடியுது. அடுத்த 45 மினிட்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்றதில்ல. அதுக்குள்ளேயே நம்ம டயர்ட் ஆகிட்டு வந்துருவோம். 45 மினிட்ஸ்ல ஒர்க் அவுட் பண்றது அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. ஆனா இந்த நெல்லிக்காய் சாறை எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க இந்த சாறை எடுத்துட்டு 45 நிமிஷம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா, முதல் 10 நிமிடத்திலேயே இந்த சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணிடும். சீக்கிரமா சுகர் லெவல் கரைச்சிரும், நார்மல் கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 20 நிமிடம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளுடைய ஆல்ரெடி டெபாசிட் ஆன ஃபேட்ல இருந்து நம்ம உடம்பு கன்சியூம் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய உடலை கட்டுக்கோப்பா வச்சுக்கிறதுக்கும் உடல் எடையை குறைப்பதற்கும் இந்த நெல்லிக்காய் சாறு ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். இதை ஏன் ஹாட் வாட்டரில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, சில பேருக்கு சளி பிடிக்கலாம் ஃபீல் பண்ணுவாங்க. நெல்லிக்காய் சாப்பிட்டா எனக்கு சளி பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஹாட் வாட்டரில் எடுத்துக்கிட்டு, அதாவது மிதமான சூடாக இருக்கணும். அதிக சூடாக இருந்துச்சு அப்படின்னா அது அசிடிட்டியை உண்டு பண்ணும், அஜீரண பிரச்சனை கூட உண்டு பண்ணும். அதனால மிதமான சூட்டில் இருக்கணும். நெல்லிக்காய் சாறு 40 ml எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம், வெயிட்டை கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ட்ரிங்க் நீங்கள் எல்லாருமே எடுக்கலாம், முடி கொட்டாது, எல்லாமே ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். முடிஞ்ச அளவு நீங்கள் ஓனாக நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இங்கே ரூமில் இருக்கனால எனக்கு அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இல்லை. இங்கே பாருங்கள், நான் டாபரில் வச்சுருக்கேன். இந்த ஜூஸ் தான் சாப்பிட்ருக்கேன். வெயிட்டை கண்ட்ரோலாக கொண்டு வர முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.